ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் கங்கா ஒரு பக்கம் உனக்குலாம் அறிவே இல்லையாமா, சம்மந்தி வீட்டில் போய் உட்காந்து தீபாவளி கொண்டாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியை குறுக்க வைக்கிறாங்களாமா. நல்லா வருவோமானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம யமுனா ஒரு பக்கம் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அக்கா என்னென்ன கிளம்பாமல் இருக்கேன்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம நீ எங்கடி கிளம்பி நிற்கிறேன்னு சொல்லி கேட்க, காவேரி வீட்டுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நீயும் மாடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோவத்தில் கடுகடுன்னு பேசிகிட்டு இருக்க நம்ம கங்காவை சமாதானம் பண்ணுறதுக்கு நம்ம யமுனா கையாண்ட முறை எப்படி தெரியுங்களா? நம்ம யமுனா ஒரு பக்கம் கங்கா கிட்ட போய் என்னக்கா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வருவாமானி அப்படிங்கிற மாதிரி ஐயா என்ன இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே கூட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே கூட்டு போனோடனே காவேரி கூட நீயும் சேர்ந்துட்டியாடி, நீ அவங்க கட்சி மாறிட்டியாடி. ஆமாம் இவங்க ஆளுக்கு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் கட்சியை, நீ என்னம்மா பேசுகிற, குடும்பத்துக்குள்ளே இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லைக்கா அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, நான் என்னைக்கு உன் கட்சி தான்க்கா, அதாவது நிவின் என்கிட்ட கேட்டாருக்கா, நீ ஈன்னு இழிக்க ஆரம்பிச்சிச்சு, உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நிவினுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, எப்படியோ சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பக்கம் கருத்த எரும மாடு ஒன்று கலர் சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்ட நடந்துச்சான். கடைசியில் எந்த போட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, வெறும் போட்டியா இருக்கா போடுதுன்னு சொல்கிறாங்க. ஏம்மா சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தில் ஏன்டா இப்படி கும்மி அடிக்கிற, வெளியே போடா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பலகாரம் எதுக்குப்பா செஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டை பாக்ஸ் தாங்க தூக்கிட்டு போய் உள்ள வைங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரிப்பா என்னப்பா இவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சிருக்கேன்றாங்க. அதுக்கப்புறம் வெடிக்க ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கங்காவுக்கு தாங்க மூஞ்சே சேர்த்து போச்சு. ஏன்னா குமரன் கூட இல்லைல்ல, அதனால அந்த காண்டு வேணா பிபிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே விட்டுமா ஒரு நாள் ஷூட்டிங்க்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா தீபாவளி முடிஞ்சு 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அம்மா கொழுப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆளுக்கு அவங்கவுங்க பேரோட நின்று ஃபோட்டோ விதவிதமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவோட கையில் பட்டாசு பட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அதெல்லாம் அணைச்சி பிடிச்சிட்டு கடைசியில் மறுநாள் காலையில் பேரா நின்று வேற லெவலில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.